ஹாய், என்னோட டாபிக் வந்து பாத்தீங்கன்னா த சீக்ரெட் ஃபார்முலா ஃபார் சக்சஸ்ஃபுல் லிவிங். ஒரு சீக்ரெட் ஃபார்முலா கொடுக்க போறேன் இன்னைக்கு. அது என்ன சீக்ரெட்? ஓகே, இந்த சீக்ரெட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கேள்வி, நிறைய கொஞ்சம் கேள்வி கேட்கலான்னு இருக்கேன். வாழ்க்கையில் நிஜமாலுமே ஜெயிக்கணும்னு ஆசையா இருக்கீங்களா? வாழ்க்கையில் நிஜமாலுமே சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும்னு ஆசையா இருக்கேன் உங்களுக்கு? வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்னு ஆசையா இருக்கா? அதாவது எல்லா ஃபீல்டுலையும் எல்லா ஏரியாலையும் வந்து சந்தோஷம் இருக்கணும், அமௌண்ட் ஹாப்பினஸ் அப்படின்ற மாதிரி நீங்க விரும்புறீங்களா? அண்ட் நீங்க பிசினஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னாக்கா உங்க பிசினஸ் அடுத்த லெவல் கொண்டு போன ஆசையா இருக்கா? இல்ல ஒரு ஸ்டூடெண்டா இருந்தீங்கனாலும் சரி, ஒரு கேரியர் இருந்தாலும் சரி, நான் அடுத்த லெவலுக்கு போகணும், பெருசா அச்சீவ் பண்ணணும் ஆசையா இருக்கா உங்களுக்கு? இது கண்டிப்பா இந்த வீடியோ பாருங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இன்ஃபேக்ட் இந்த டாபிக்ல போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு கேள்வி கேட்கலாம்னு ஆசைப்படுறேன் உங்களுக்கு. அதாவது குழந்தைகளை வந்து நீங்க நடக்கிறத பார்த்துருப்பீங்க. அதாவது குழந்தைகள் நம்ம நடக்கிறது ட்ரை பண்றதை பார்த்துருப்பீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் நடக்க ட்ரை பண்றதை பார்த்துருப்பீங்க. அது இப்போ என்னைக்குன்னா வந்து அந்த குழந்தை வந்து இவ்வளவு டைம் தான் நடப்பான்னு அந்த குழந்தை சொல்லியிருக்குமா? லைக் நான் இவ்வளவு டைம் தான் ட்ரை பண்ணுவேன், அதுக்கப்புறமா ட்ரை பண்ணல, நான் நடக்க முடியலன்னா நான் நடக்க மாட்டேன் அப்படின்னு நீங்க அந்த குழந்தைகிட்ட சொல்லுவீங்களா? அந்த குழந்தைய சொல்லுமா? என்ன சொல்லுவீங்க அந்த குழந்தைகிட்ட? ட்ரை பண்ணுன்னு சொல்லுவோம் இல்லையா? எவ்வளவு டைம் வேணாம் இல்லையா? கீப் ஆன் ட்ரைங் சொல்லுவோம். ஏன்? நேச்சர் தான். ஓகே, இல்ல நம்ம சொல்ல முடியுமா இவ்வளவுதான் நம்பர்ஸ்? ஓகே, ஒரு 100 டைம்ஸ் நீ ட்ரை பண்ணலாம்பா, இல்லைன்னா ஒரு 50 டைம் ட்ரை பண்ணலாம், இல்லை ஒரு 200 டைம்ஸ் ட்ரை பண்ணலாம், இல்லை ஒரு 1000 டைம் ட்ரை பண்ணலாம், அதுக்கப்புறம் நீ ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவீங்களா? இல்ல ஏதாவது நம்பர் இருக்கா, ஃபிக்ஸ்ட் நம்பர் இருக்கா? இல்ல என்னோட குழந்தை வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குழந்தை இவ்வளவு டைம் ட்ரை பண்ணிச்சு, ஸோ அதுக்கு மேல செகண்ட் குழந்தை வந்து பாத்தீங்கன்னா இது மேல ட்ரை பண்ண அப்படின்னு சொல்ல முடியுமா? நோ. நான் ஏன் சொல்றேன்னா, பட் இதே இது நம்ம வந்து ஒரு மெச்சூர்ட் ஆன பிறகு, நம்மளே குழந்தையா இருக்கும்போது நம்ம நிறைய டைம் ட்ரை பண்ணிருக்கோம் இந்த மாதிரி நடக்கிறதுக்கு. ஓகே, பட் அதே நம்ம மெச்சூர்ட் ஆயிட்டு ஒரு பிசினஸ் பண்றோம், இல்லைன்னா ஒரு கேரியர்ல இருக்கும், இல்லை ஒரு ஸ்டூடெண்டா இருக்கும், ஏதோ ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறோம், அந்த இடத்துல என்ன ஆயிடுதுன்னா சில டைம் ட்ரை பண்ணிட்டு இல்ல எனக்கு வராது, இது வராது, எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட் சொல்றது, இல்லை எனக்கு மேக்ஸ் வராது, எனக்கு சயின்ஸ் வராது, எனக்கு பிசிக்ஸ் வராது, எனக்கு இந்த சப்ஜெக்ட் வராது அப்படின்வாங்க. அண்ட் செகண்ட் திங் வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ்ல இல்ல நான் நிறைய பிசினஸ் ட்ரை பண்ணிட்டேன், நான் ஃபெயிலியர் ஆயிட்டேன். சில பேர் என்ன சொல்லுது, ஷேர் மார்க்கெட் நான் நிறைய ட்ரை பண்ணேன், நான் ஃபெயிலியர் ஆயிட்டேன். இல்லை கேரியர்ல எனக்கு ஃபெயிலியர் ஆயிட்டேன். இந்த மாதிரி நிறைய ஃபெயிலியர்ஸ், ஏதாவது ஒரு இடத்துல ஃபெயிலியர் ஆயிட்டோம், நான் ஃபெயிலியர் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு இல்லை ட்ரையே பண்ண மாட்டேன், பண்ணவே மாட்டேன் அப்படின்வாங்க. எவ்வளவு டைம் பண்ணீங்க? இல்லைங்க நான் நிறைய டைம் பண்ணிட்டேன். நான் நிறைய பேரை கேட்கும்போது எவ்வளவு டைம் பண்ணீங்க? ஒரு 5-6 டைம் பண்ணிட்டாங்க, ஒரு 6 டைம் பண்ணாங்க, இல்லை 10 டைம் பண்ணாங்க. சில பேர் யாரும் ஒரு 20 டைம் பண்ணிட்டாங்க மேக்சிமம். அதுக்கப்புறம் இல்லை எனக்கு வராது. இது என்ன பண்றோம்னா, ஏன் நம்ம ட்ரை பண்றதில்ல? ஏன் நம்ம வந்து அதை அடுத்த லெவலுக்கு போறது இல்லை? வெரி சிம்பிளா சொன்னோம்னா, எந்த அப்பா அம்மா சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சின்னதா இருக்கும்போது நட நீ ட்ரை பண்ணுன்னு சொன்னாங்களோ, அதே ஆட்கள் இன்னைக்கு இல்ல வேண்டாம் விட்டுருது, இது உன்னால முடியாது, நீ வேற ஏதாவது பாருங்க அப்படின்ற சொல்றதும், இல்லைன்னா நம்மளே வந்து இல்லை நான் நிறைய ட்ரை பண்ணிட்டேன், எனக்கு இது வராது, ஏன்னா மற்றவங்க எனக்கு கிண்டல் பண்ணுவாங்க, மற்றவங்க அசிங்கமா பேசுவாங்க, நான் ஒரு ஃபெயிலியர் அப்படின்னு நம்மளா பர்சனலா எடுத்துக்கிறோம் அது. பட் இந்த சீக்ரெட் ஃபார்முலா என்ன இன்னைக்கு? அந்த சீக்ரெட் ஃபார்முலா, நெவர் ட்ரை டு பி பர்ஃபெக்ட், ட்ரை டு இம்ப்ரூவ் ஆன். என்னது? நெவர் ட்ரை டு பி பர்ஃபெக்ட், ட்ரை டு இம்ப்ரூவ் ஆன். நம்ம பர்ஃபெக்டா இருக்க இன்னைக்கு நம்ம விரும்புறோமோ அன்னைக்கு நம்ம கிடையாது. we cannot be there. பட் அதே நம்ம இம்ப்ரூவ் பண்றோம், இம்ப்ரூவ் பண்றோம்னு நம்ம பண்ண ஆரம்பிச்சோம்னா வாழ்க்கை வேற மாதிரி போகுது. ஸோ இதுதான் மெயின் அந்த ஃபார்முலா, அந்த சீக்ரெட். என்ன ஃபீல்ட் எடுத்தாலும் சரி, எந்த ஃபீல்டுன்னு எடுத்துங்க, அதில் வந்து இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுங்க, இம்ப்ரூவ் பண்ணுங்க. நீங்க இம்ப்ரூவ் பண்ண ஆட்டோமேட்டிக்கா நீங்க சக்சஸ் பார்ப்பீங்க இந்த இடத்துல. நான் இதுல எனக்கு பிடிச்ச ஒரு மாரல் ஸ்டோரி ஒன்று இருக்கு. நான் எப்பொழுதும் நிறைய டைம் சொல்லியிருப்பேன் இந்த மாரல் ஸ்டோரி, பட் திருப்பி ஏன்னா சில ஸ்டோரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா மைண்டுக்குள்ள டீப்பர் ரெஜிஸ்டர் ஆகும். அது வந்து அதனால திருப்பி இந்த ஸ்டோரி சொல்லியிருப்பேன், பட் திருப்பி சொல்றேன். ஒருத்தர் வந்து அவரோட வயல்ல வந்து தங்கம் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்காரு. ஸோ என்ன பண்ணாரு, மடமடன்ட்டு நோண்ட ட்ரை பண்ணியிருக்காரு. போயிட்டே இருக்காரு, தங்கத்தை நோண்ட ஒரு பாயிண்ட்ல வந்து வெக்ஸ் ஆயிட்டார். இன்ஃபேக்ட் என்ன நிறைய காசு செலவாயிடுச்சு, மிஷினரிஸ்லாம் வாங்கிட்டு செலவு பண்ணி பார்த்துருக்காரு, ஒன்றும் எதுவுமே கிடைச்ச மாதிரி இல்லை. சரி, ஒரு பாயிண்ட்ல வந்து லாஸ் ஆயிட்டு, ஓகே இந்த மிஷினரிஸ்க்கு வந்து காசு கொடுக்கணும், கடன் வர எக்கச்சக்கமாயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வித்துட்டு போயிடுறாரு. அந்த வாங்குறவர் என்ன பண்றாருன்னா, அந்த பாக்குற குழிய மாதிரி இருக்கிற இடத்துல அப்படின்னு பார்த்துட்டு இது கேட்கறாரு, என்ன அப்படின்னு கேட்கும். இல்ல இங்க ஒருத்தர் இந்த லேண்டை வச்சுட்டு இருந்தவர் வந்து பாத்தீங்கன்னா தங்க இருக்குன்னு சொன்னாங்க, அதனால அவர் வந்து ட்ரை பண்ணாரு, நோண்டதுக்கு ட்ரை பண்ணாரு, பட் அவர் கிடைக்கல, அதனால போயிட்டாரு அப்படின்ட்டு.
இப்போ இவர் என்ன பண்றாரு, சரி நம்மளும் ஏன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவர் அந்த இடத்துல எங்க அதை விட்டாரோ அதே இடத்துல நோண்ட ஆரம்பிக்கிறார். என்ன பார்த்தாருன்னா வெறும் ஒரு 3 அடியில ஒரு பெரிய தங்க சுரங்கமே இருந்துச்சு. எனக்கு எப்ப பார்த்தாலுமே அந்த ஏன் அந்த கதை அந்த மாடலை எப்படி எடுத்து பண்ணாக்கா, நம்ம ஒரு நிறைய டைம் நானே வந்து பாத்தீங்கன்னா என்னோட வாழ்க்கையில நிறைய டைம் வந்து விட்டுலாமா, அது வேண்டாம் எனக்கு அப்படின்னு நிறைய இடத்துல, நிறைய ஃபீல்டுல நிறைய இடத்துல வந்து நான் விட்டுலாம்னு போகும்போது இந்த தங்க ஸ்டோரி, இந்த 3 feet அவே, ஜஸ்ட் 3 அடி தான். ஓகே, அந்த 3 அடி எப்படின்னு சொல்ல முடியாது, 3 நாளா இருக்கலாம், இல்ல 3 மாசமா இருக்கலாம், இல்ல 3 வருஷமா கூட இருக்கலாம். ஓகே, ஸோ அந்த 3 feet ஃபார்முலா அதை நான் யூஸ் பண்ணுவேன் எப்போதும் என்னோட ப்ரொஃபஷனில், சாரி என்னோட லைஃப்ல நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் அதனால தான் நான் இங்கே நீங்கள் உட்காந்துட்டு இருக்கேன். ஓகே, ஸோ வேற மாதிரி சொன்னோம்னாக்கா என்னோட லைஃபை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, நான் சொல்லி இப்போ நிறைய டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கெட்டிங் ப்ரொஃபஷன் இருந்தேன்னு சொல்லிட்டு, பட் நான் ஒரு டெக்னிக்கல் ஃபீல்டு, ஒரு டெக்னிக்கல் ஃபீல்டு நான் மார்க்கெட்டிங் வரும்போது ஒரு வழியில தான் மார்க்கெட்டிங் வந்தேன், ஏன்னா சர்வைவலுக்காக. வரும்போது ஒரு 6 மாதம் ஒரு பெரிய சிங்கப்பூர் கம்பெனியில் ஒரு மார்க்கெட்டிங் மேனேஜர் ஜாயின் பண்ணியிருக்கேன். 6 மாதம் நானும் இந்த ப்ராடக்டை விற்கிறதுக்கு என்னென்னமோ பண்ணிட்டேன், ஒருத்தர் கூட என்கிட்ட வாங்கவே இல்லை. ஸோ ஒரு பாயிண்ட்ல நானே வெக்ஸ் ஆயிட்டு இது எனக்கு வராது போல இருக்கு, எனக்கு தெரியாது போல இருக்கு மார்க்கெட்டிங், நமக்கு டெக்னிக்கல் ஃபீல்டு தான் பெஸ்ட்னு சொல்லிட்டு நான் வந்து அது ஃபிட் பண்ற ஸ்டேஜுக்கு போயிட்டேன். இன்ஃபேக்ட் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க இந்த சேல்ஸ்ல. அண்ட் அந்த பாயிண்ட்ல திருப்பி எனக்கு ஒரே ஒரு தாட், ஸ்டான்லி நீ வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஃபேக்ட் நான் வந்து ஸ்கூல் டேஸ்ல வந்து பெயிண்டிங்ல வந்து நல்ல ஒரு பெயிண்டர் ஆக்சுவலா. பட் இந்த பெயிண்டிங் இனிஷியலாக ஃபர்ஸ்ட்ல எல்லாம் வரவே இல்லை எனக்கு, 5th standard வரைக்கும் எனக்கு பெயிண்டிங்கே தெரியாது எனக்கு. பட் அதுக்கப்புறம் தான் நான் பிக்கப் பண்ணி ஸ்கூல் டாப்ல 12th standard படிக்கும் போது, 11th 12th படிக்கும் போது நல்ல டாப்பராக இருந்தேன் பெயிண்டிங்ல. இப்போ பார்த்தேன், ஸோ பெயிண்டிங் எப்படி கற்றுக்கிட்டேன் நீ, ஃபர்ஸ்ட் டே எப்படி இருந்துச்சு. அதே மாதிரி நான் ஃபோட்டோகிராஃபியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர் கூட வந்திருக்கேன். ஸோ அந்த ஃபோட்டோகிராஃபி நீ எப்படி கற்றுக்கிட்டேன். ஸோ ஒன்றா நான் ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சேன், நான் எங்கே ஃபர்ஸ்ட் இப்படி ஸ்டார்ட் பண்ணேன், ஏன்னா நிறைய லாஸ் பண்ணியிருக்கேன். அப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபோட்டோகிராஃபின்ற சொல்லி வந்து 93, 94 அந்த பீரியட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபிலிம் ரோல் இருக்கும். ஸோ இட்ஸ் வெரி காஸ்ட்லி, இன்னைக்கு மாதிரி டிஜிட்டல் கேமரா மேலே ஒன்றுமே கிடையாது. ஸோ அது போச்சுன்னா போச்சு. ஓகே, ஸோ அந்த மாதிரி நிறைய லாஸஸ் பண்ணியிருக்கேன். பட் கற்றுக்கிட்ட ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறமா ஐ வாஸ் அ பெஸ்ட் ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர் ஒரு பாயிண்ட்ல. அதே மாதிரி கம்ப்யூட்டர்ஸ் நான் கற்றுக்கிட்டது வந்து பார்த்தீங்கன்னா 97 அப்போ வந்து கம்ப்யூட்டர்ஸ் வந்து ரொம்ப புதுசாக லான்ச் பண்ணது கம்ப்யூட்டர்ஸ். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர் படித்தேன், ப்ரோக்ராமிங் படித்தேன். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த ட்ரை டு இம்ப்ரூவ் ஆன் அந்த இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்டேட்ல கொண்டு வந்தேன். ஸோ அங்கே வந்து நிறைய ஃபிளாஸ் பண்ணியிருக்கேன், நிறைய தப்பு பண்ணியிருக்கேன். பட் அது வந்து நான் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் எக்ஸ்பர்ட் ஆன அந்த இடத்துல. அப்போ இதெல்லாம் பார்த்தேன், இதெல்லாம் நீங்க கத்துக்கிட்டேன், எப்படி கத்துக்கிட்டேன், நீ பிறக்கும் போது டெக்னீஷியனா பிறந்தியா, பிறக்கும் போது கம்ப்யூட்டர் கத்துட்டு பிறந்தியா, இல்ல பிறக்கும் போது நீ வந்து போட்டோகிராஃபி பெயிண்டிங் கத்துக்கிட்டே, இல்ல கத்துக்கிட்டோம். சரி ஏன் இதை கத்துக்கூடாது, மார்க்கெட்டிங் கத்துக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த மார்க்கெட்டிங்கான ரிசர்ச்ல உள்ள போனேன். அப்பதான் என்ன பாத்தீங்கன்னா வேர்ல்டு பெஸ்ட் குருஸ், அவங்களோட செமினார்ஸ், அவங்களோட வீடியோஸ், அவங்களோட புக்ஸ் அதெல்லாம் படிக்க ஆரம்பிச்சேன். அதை படிக்க பாத்தீங்கன்னா அதை பத்தி மார்க்கெட்டிங்னா என்னன்றத ஒரு கண்டென்ட் எனக்கு கிடைச்ச ஆரம்பிச்சு. ஃபர்ஸ்ட் 6 months 0 சேல்ஸ், அடுத்த 6 months வெறும் படிப்பு, அதாவது வேற ஒண்ணுமே இல்லை, அவங்கள மட்டும் நான் படிக்க ஆரம்பிச்சு, வேற எதுவுமே பண்ணவே இல்லை. இன்ஃபேக்ட் சொல்லுங்க, அந்த 1 yearக்கு அப்புறம் என்ன சொன்னேன்னா, யாரை வேணா முன்னாடி போடு நான் அந்த க்ளோஸ் பண்ண அப்படின்னு. எங்கே நிறைய பேர் சிரிச்சாங்க, என்னன்னா வெறும் ஒரு 1 yearல நீங்க எப்படி சேஞ்ச் பண்ண முடியும், நாங்க வந்து பல வருஷமா நாங்க சேல்ஸ்ல இருக்கோம் அப்படின்னு சேல்ஸ்ல இருந்தவங்க எல்லாம் எனக்கு கிண்டல் பண்ணாங்க. பட் நான் ஒன்னே சொன்னேன், மற்றவங்க யாருமே கேட்கவே இல்லை. என்னால முடியும், நான் கத்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு தெரியுன்ற மாதிரி ஒரு நம்பிக்கை எனக்குள்ளே வந்துச்சு. ட்ரை பண்ண ஆரம்பிச்சேன், கொஞ்சம் கொஞ்சமா பண்ண ஆரம்பிச்சேன். அதே கம்பெனியில் பெஸ்ட் மார்க்கெட்டிங் மேனேஜர் பொசிஷன் கிடைச்சிச்சு. அண்ட் அதே கம்பெனிக்கு மார்க்கெட்டிங் டைரக்டர் ஹெட் என்ற பொசிஷன் கிடைச்சிச்சு எனக்கு. ஸோ அந்த ஹெட் என்ற பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாசத்துல அந்த கம்பெனி வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1000% growth கொடுத்தாங்க 6 monthsல. அண்ட் அதே கம்பெனிலேருந்து வெளியே வந்துட்டு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகிட்டு அதே கம்பெனிக்கு 1,05,00,000 பிசினஸ் ஒரே நாளில் கொடுத்தேன். நான் ஏன் சொல்றேன் தெரியுமா, மார்க்கெட்டிங்கை பத்தி ஒண்ணுமே தெரியாத ஆள். அதாவது 2004 நான் ஜாயின் பண்ணும்போது ஒண்ணுமே தெரியாது மார்க்கெட்டிங் பத்தி. பட் நான் வெளியே வரும்போது 2007 நான் 2008 வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1,05,00,000 கொடுத்த பிசினஸ் ஒரே நாள். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்னொரு கம்பெனியோட வைஸ் பிரசிடென்ட் மார்க்கெட்டிங் என்ன கூப்பிட்டாங்க. ஏகே நாட் அந்த பேரும் ஒரு கன்சல்டன்ட் ஜாயின் பண்ணேன், ஒரு 6 மாசம் இருந்தேன். அதுக்கப்புறமா ரேபிட் மைண்ட் பவர் ஸ்டார்ட் பண்ணது கூட பெருசா எனக்கு ஒண்ணுமே தெரியாது, என்ன பண்ண போறோம் எப்படி பண்ண போறோம் ஒண்ணுமே தெரியாது, ஜஸ்ட் ஒரு ட்ரை. ஓகே, ஸோ அதுலேயும் நிறைய ஃபைன் டியூனிங் பண்ணி ஒரு பாயிண்ட்ல இன்ஃபேக்ட் வாஸ் டோட்டல் ஃபெயிலியர். இன்ஃபேக்ட் ஓப்பனாக சொன்னோம்னா 2012 ஒண்ணுமே இல்லை என்கிட்ட, இருந்ததெல்லாம் போயிடுச்சு. ஈவன் ஜுவல்ஸ் போச்சு, எல்லாமே போச்சு, எல்லாத்தையும் விட்டேன். கையில 100 ரூபா கூட கிடையாது. அந்த மாதிரி ஒரு பொசிஷன் போனதுக்கு அப்போ நிறைய பேர் சொன்னதே வந்து பாத்தீங்கன்னா வேற ஏதாவது ஜாப் ட்ரை பண்ணு, இது விட்டுரு, இந்த கோச்சிங் ட்ரைனிங் விட்டுரு, இது உனக்கு வராது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் எனக்கு சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொன்னாங்க. பட் நான் என்ன அவங்களுக்கு தப்பு சொல்லவே இல்லை, பிகாஸ் அவங்களோட வியூஸ் அந்த மாதிரி. பட் நான் என்ன பண்ணேன், அதே தான் அந்த 3 feet away. ஓகே, ஸ்டான்லி ஒன் மோர் டைம். அண்ட் இன்னைக்கு நான் திரும்பி பார்க்கும்போது
இன்னைக்கு நிறைய பேர் எடுக்கிறது ஒரு 1000 பேருக்கு மேல மோர் தென் thousands of people's-ஓட லைஃப் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். உலகம் ஃபுல்லா அந்த ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கேன். எங்க என்ன பண்றது பார்த்தீங்கன்னா, இதே வந்து நான் வீடியோல லான்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் பார்த்திருக்கேன். நிறைய ஸ்ட்ரகிள்ஸ். இன்ஃபேக்ட் என்கிட்ட கேமரா கிடையாது. ஏன்னா அந்த பொசிஷன் 2012 ஒண்ணுமே இல்லாம இருக்குது. ஸோ அங்கேருந்து நான் வரும்போது ஃபர்ஸ்ட் என்னோட வீடியோ ஷூட் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் கேமரா வந்து எடுத்தேன். ஸோ அதுக்கப்புறமா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணி இன்னைக்கு ஒரு ஸ்டுடியோ செட்டப் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உலகம் ஃபுல்லாக என்னோட கிளைண்ட்ஸ் இருக்காங்க. அண்ட் நிறைய பேரோட லைஃப் நான் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஏன் அதை சொல்றேன்னா, நிறைய பேரோட மெயின் ப்ராப்ளம் என்ன தெரியுமா? பர்ஃபெக்டாக இருக்கணும் ட்ரை பண்றோம். வி வாண்ட் டு பி பர்ஃபெக்ட். நீங்க பர்ஃபெக்டாக என்னைக்கு நீங்க ட்ரை பண்ண இன்னைக்கு நீங்க அது பர்ஃபெக்ஷன் பார்க்குறீங்களோ அன்னைக்கு நீங்க அவுட். ட்ரை டு இம்ப்ரூவ் ஆன். நான் எப்பவும் சொல்றதும் என்னோட ஃபேவரட் கோட், ஃபேவரட் சேயிங், ஜிம்முக்கு போற மாதிரி. ஓகே, நிறைய சொல்ற மாதிரி ஜிம்முக்கு நான் போவோம். ஃபர்ஸ்ட் நான் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெயிட் தூக்கவே இல்லை. ஸ்டார்டிங் ஒரு 5 kg, அப்புறம் 10 kg, அப்புறம் 15 kg. இன்னைக்கு நான் ஒரு வெயிட் தூக்குற லெவலே வேற. இன்னைக்கு எகைன் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப். அண்ட் ஒன் மோர் திங் நான் எப்பவும் சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா, மற்றவங்களோட கம்பேர் பண்ணாதீங்க. அவங்க எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு தெரியாது. ஓகே, அண்ட் என்ன பண்றாங்கன்னு தெரியாது. நான் இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கேன் அவ்வளவுதான். என்னோட கம்பேரிஷன், என்னோட சொல்லணும்னாக்கா என்னோட காம்படிட்டர் நான் தான். என்னோட கம்பேரிஷன் நான் தான், என்னோட காம்படிட்டர் நான் தான். நேத்துல இருந்து நீங்க இம்ப்ரூவ் ஆயிருக்கேன். இந்த ஃபார்முலா நான் யூஸ் பண்ண என்னோட வாழ்க்கையில நிறைய சேஞ்சஸ் பார்த்திருக்கேன். இன்ஃபேக்ட் நான் ஒரு ஃபார்முலா முன்னாடி சொல்லியிருக்கேன், அது திருப்பி சொல்லணும்னு ஆசைப்படுறேன். கேன் ஐ கான்ஸ்டன்ட் அண்ட் நெவர் எண்டிங் இம்ப்ரூவ்மெண்ட். நேத்துல இருந்து இன்னைக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கேன்னா இதை நான் திருப்பி நான் பண்ணும்போது என்ன ஆயிடுதுன்னா ஆட்டோமேட்டிக்கா லெவல் வேற மாதிரி இருக்கும். நான் ஏன் சொல்றேன்னா, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு நான் பிசினஸ் கோச்சிங் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய பேரோட லைஃப் நான் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ப்ராப்ளம் வந்து நேரத்தில் என்னன்னாக்கா, நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சதுலேயே உட்காந்துட்டு இருக்காங்க. ட்ரை பண்றீங்க ஓகே, பட் அதுக்கான வேற ஆட்கள் தேடுறீங்களா? இன்ஃபேக்ட் ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னோம்னாக்கா, இன்னைக்கு நிறைய பேர் என்ன கால் பண்ணும்போது, சார் நான் பிசினஸ்ல ஃபெயில் ஆயிட்டேன், நான் இந்த பிசினஸ் வந்து பார்க்கறேன், நிறைய லாசஸ் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய சேலஞ்சஸ் நான் ஃபேஸ் பண்றேன், அதுல வந்து நான் சக்சஸ் பார்க்க முடியல, ஈவன் ரிலேஷன்ஷிப்ல எல்லாத்துலயுமே. ஓகே, அப்படி சொல்லும் போது நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, உங்களுக்கு யார் கத்துக் கொடுத்தாங்க? உங்களுக்கு பிசினஸ் யார் கத்துக் கொடுத்தா? உங்களோட லைஃப்ல நீங்க இன்ஃபேக்ட் உங்க மேரிட், உங்களுக்கு யார் கத்துக் கொடுத்தா மேரேஜ் பத்தி? ஒரு குழந்தைங்களை எப்படி கொண்டு வரணும், பேரண்டிங் பத்தி யார் கத்துக் கொடுத்தா? இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா யார் கத்துக் கொடுத்தான்னு கேட்கும்போது நாங்களே ட்ரை பண்ணோம். என்ன பண்றீங்கன்னா, கார் ஓட்ட தெரியாம கார் ஓட்டுறீங்க, என்ன ஆகும்? ஆக்சிடென்ட் தான் ஆகும். ஸோ இதுலதான் வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு மைண்ட் பவர் லைஃப் கோச். ஓகே, ஒரு பிசினஸ் கோச் கூட. ஸோ இங்க என்ன பண்றோம்னா, நீங்க எங்க மிஸ்டேக் பண்றீங்க, எங்க தப்பு பண்றீங்கன்றதை அதை நாங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அதை ஃபைன் டியூன் பண்ணி அதை கத்துக் கொடுக்குறோம். அதை கத்துக் கொடுக்கும் என்ன வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்க லெவல் வேற மாதிரி இருக்கு. ஸோ நான் சொல்றதே வந்து பாத்தீங்கன்னா, ஆர் யூ வில்லிங் டு லேர்ன்? கத்துக்கிறதுக்கு நீங்க ஆசைப்படுறீங்களா? எனக்கு வாழ்க்கையில நிஜமாவே சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா நீங்களே ட்ரை பண்ணலாம். நீங்களே வந்து நிறைய புக்ஸ் படிக்கலாம், நீங்களே வந்து நிறைய வீடியோஸ் பார்த்து ஆட்டோமேட்டிக் கத்துக்கலாம். பட் கொஸ்டின் இஸ், சக்சஸ்ன்றது நீங்க சீக்கிரமா அச்சீவ் பண்ண ஆசைப்படுறீங்களா, இல்ல மெதுவா நீங்க ஒரு 10-15 வருஷம் ஆனா கூட பரவாயில்ல மெதுவா கத்துக்கணும் ஆசைப்படுறீங்களா? சீக்கிரமா வேணும்னீங்கன்னா என்னோட நம்பர்ஸ் இங்க ஃபிளாஷ் ஆகிட்டு இருக்கு. பிகாஸ் நான் ஒரு பிசினஸ் கோச், நான் ஒரு லைஃப் கோச் கூட. என்னோட நம்பர்ஸ் இங்க ஃபிளாஷ் ஆகிட்டு இருக்கு. நம்பர்ஸ் நீங்க கால் பண்ணுங்க. சொன்ன மாதிரி என்னோட ப்ரோக்ராம் வந்து கம்ப்ளீட்லி ஆன்லைன். நீங்க உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் இந்த ப்ரோக்ராம் ரீஷூட் பண்ணலாம். அண்ட் நீங்க யூடியூப் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னாக்கா என்னோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இந்த பக்கத்துக்கு பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க. ஸோ தட் உங்களுக்கு கான்ஸ்டன்ட் அப்டேட் கிடைக்கும். நான் இப்போ சொல்ற மாதிரி என்னோட பழைய நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் பாருங்க. அண்ட் நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்க. அண்ட் செகண்ட் திங், ஃபேஸ்புக் லைவ் ப்ரோக்ராம் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னாக்கா என்னோட ஃபேஸ்புக் லைவ்க்கு ரெகுலரா வாங்க. அண்ட் அகெயின் நான் சொல்ற மாதிரி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அட்லீஸ்ட் ஒரு 5 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நிறைய என்னமோ ஷேர் பண்றோம், ஒரு 5 பேருக்கு இந்த மாதிரி வீடியோஸ் ஷேர் பண்ணுங்க. ஸோ தட் இதனால உங்களால நிறைய பேர் வந்து பெனிஃபிட் ஆவாங்க. Again, Wilfred Stanley signing off from Rapid Mind Power. Bye. Thank you. Have a great day.